guys, welcome back to Kritik Media. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலோட 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கோட புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். எந்த லெசனோடது அப்படினு பாத்தீங்கன்னா சவுண்ட் அப்படிங்கற இந்த ஒரு லெசனோட தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் choose the best answer கொடுத்திருக்காங்க. சோ choose the bestல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா sound waves travel very fast in dash னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா B ஆப்ஷன் metals. So next question வந்து பாத்தீங்கன்னா which of the following are the characteristics of vibration அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் A 1 and 2. சரி फ्रेंड्स, நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். So third questionல வந்து பாத்தீங்கன்னா the amplitude of the sound waves decides its அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு, pitch, loudness, frequency இருக்கு. இதுல வந்து கரெக்டான ஆப்ஷன் loudness. Next fourth questionல வந்து பாத்தீங்கன்னா what kind of musical instrument is a sitar அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் A string instrument. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ நோட்டு. இதில் வந்து ஹார்மோனியம், ஃப்ளூட்டு, நாதஸ்வரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது காற்றை வச்சு வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆனால் வந்து வயலின் மட்டும்தான் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதனால தான் இது. சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கன்னா நாய்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வைப்ரேஷன்ஸ் வித் ஹை ஃப்ரீக்வன்சி, ரெகுலர் வைப்ரேஷன்ஸ், ரெகுலர் அண்ட் பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ், அடுத்தது irregular அண்ட் நான் பீரியாடிக் வைப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டி ஆப்ஷன் தான் கரெக்டு. செவன்த் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா த ரேஞ்ச் ஆஃப் ஆடியபிள் ஃப்ரீக்வன்சி ஃபார் த ஹியூமன் இயர் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம 8th கொஸ்டின் போயிடலாம். 8th கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் த ஆம்ப்ளிடியூட் அண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எ சவுண்ட் வேவ் ஆர் இன்க்ரீஸ்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A1 loudness increases and pitch is higher அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 9th கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா which of the following may be caused by noise அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா A1 irritation, stress, nervousness அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது all of the above இருக்குது. all of the above தான் கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா fill in the blanks இருக்குது. அதுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா fill in the blanksல ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட்டிங் பாடிஸ் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். அடுத்தது செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா த வைப்ரேஷன் ஆஃப் எ சிம்பிள் பெண்டலம் ஆர் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிலேஷன் அப்படிங்கிறதா கரெக்டானது, எழுதிருங்க அதை. அடுத்தது பார்த்திங்கன்னா சவுண்ட் ட்ராவல்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வேவ்ஸ் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4th கொஸ்டின் ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் தட் கேனாட் பி ஹியர்டு பை யூ ஆர் கால்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா அல்ட்ராசோனிக். ஸோ 5th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிச் ஆஃப் எ சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப். அடுத்தது 6th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இஃப் த திக்னஸ் ஆஃப் எ வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் இஸ் இன்க்ரீஸ்டு இட்ஸ் பிச் வில் பி டிக்ரீஸ்டு அப்படின்னு சொல்லி எழுதணும். நம்ம வில் பி டிக்ரீஸ்டு அப்படிங்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அடுத்த இதுக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 3 4 2 1 அப்படிங்கிறத எழுதிடுங்க. அடுத்தது வந்து நம்ம போயிடலாம். அடுத்ததில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து when lightning strikes the sound is heard a little after the flash is seen அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ரீசன் வந்து பார்த்திங்கன்னா the velocity of light is greater than the sound அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் வந்து கரெக்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் டிக் பண்ணிடுங்க. அடுத்து செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 persons on the surface of moon cannot talk to each other. ரீசன் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா there is no atmosphere on moon. அதுக்கும் வந்து ஏதா போடுங்க, அதுதான் கரெக்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப்லி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வைப்ரேஷன் மீன்ஸ் எ கைண்ட் ஆஃப் ரேபிட் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் எ பார்ட்டிக்கல். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சரு. அடுத்த செகண்ட் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா கிவ் அன் எக்ஸாம்பிள் டு ஷோ தட் த லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் த மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஷோயிங் தட் லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட் இஸ் லைட்னிங். Whenever a lightning strikes,
you see the lightning first and then hear the thunder after some time அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதணும். இதுதான் வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, டு இன்க்ரீஸ் லவுட்னஸ் ஆஃப் எ சவுண்ட் பை 4 times how much should the amplitude of the vibration be changed அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, லவுட்னஸ் ஆஃப் எ சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வைப்ரேஷன். ஸோ டு இன்க்ரீஸ் லவுட்னஸ் ஆஃப் த சவுண்ட் பை 4 times the amplitude of the vibration also to be increased by 4 times. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோர்த்து கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா, வாட் இஸ் அன் அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஏ சவுண்ட் வித் எ ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் 20,000 Hz இஸ் கால்ட் ஆஸ் அல்ட்ராசோனிக் சவுண்ட். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா, கிவ் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மியூசிக் அண்ட் நாய்ஸ்னு கேட்டிருக்காங்க. மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா, த சவுண்ட் தட் ப்ரொவைட்ஸ் எ ப்ளசன்டிங் சென்சேஷன் டு த இயர் இட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த ரெகுலர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ். நாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சவுண்ட் தட் இஸ் அன்பிளசன்ட் டு த இயர் இட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த இர்ரெகுலர் அண்ட் நான் பீரியாடிக் வைப்ரேஷன் அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்தது 6th ஒன் வந்து பார்த்திங்கன்னா, வாட் ஆர் த ஹசார்டஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, நாய்ஸ் மே காஸ் இரிட்டேஷன், ஸ்ட்ரெஸ், நர்வஸ்னஸ் அண்ட் ஹெட்ஏச். Long-term exposure to noise may change the sleeping pattern of a person. Sustained exposure to noise may affect hearing ability. Sometimes it leads to loss of hearing. Sudden exposure to louder noise may cause heart attack and unconsciousness. Noise of horns, loudspeakers, etc. cause disturbance leading to lack of concentration. Noise pollution affects a person's peace of mind. 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மென்ஷன் ஃபியூ மெஷர்ஸ் டு பி டேக்கன் டு ரெடியூஸ் த எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் ஷுட் பி செட் ஃபார் த யூஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர்ஸ் ஆன் சோஷியல், ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் occasions. All automobiles should have effective silencers. All communication systems must be operated in low volume. Residential areas should be free from heavy vehicles. People working in noisy factories should wear earplugs. 8th question பார்த்தீங்கன்னா, define the following terms. Amplitude, loudness. Answer வந்து பார்த்தீங்கன்னா, amplitude is the maximum displacement of a vibration particle from its mean position. It is denoted by A. The unit of amplitude is meter m. அடுத்தது loudness. It is defined as the characteristic of a sound that enables us to distinguish a weak or feeble sound from a loud sound. The unit of loudness of sound is decibel, dB அப்படிங்கிறத அதை நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 9th கொஸ்டின் போயிடலாம். 9th கொஸ்டின் பார்த்திங்கன்னா, how does planting trees help in reducing noise pollution அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, plants parts such as stem, leaves, branches, wood, etc. absorb sound. Rough bark and thin fleshy leaves are particularly effective at absorbing sound due to their dynamic surface area and helps in reducing noise pollution. அடுத்தது ஆன்சர் இன் டீட்டெயில். அதில் வந்து டிஸ்கிரைப் an experiment to show that sound cannot travel in a vacuum அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எய்ம் வந்து என்னென்னா, to prove that the sound cannot travel through a vacuum and it needs a medium propagation. Materials required: bell jar, mobile phone and vacuum pump. Procedure: take a bell jar and a mobile phone, switch on the music in the mobile phone and place it in the jar. Now pump out the air from the bell jar using a vacuum pump. As more and more air is removed from the jar, the sound from the mobile phone becomes feebler and finally very faint. Friends, இந்த vacuum pump வந்து அப்படியே மொத்தமாக வந்து வரைஞ்சிடுங்க. வரைஞ்சதுக்கப்புறம் it is clear from this experiment that sound cannot travel in vacuum and it needs a medium like air. Sound travels in water and solid also. The speed of sound is more in solid than liquids and it is very less in gases அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட் ஆர் லவுட்னஸ், பிச், குவாலிட்டி ஆர் டிம்பர். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க கேட்ட கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். இருந்தாலுமே இது ஆன்சர் இன் டீட்டெயில், அதனால் நம்ம இன்னும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி மூணுமே எழுதிடலாம். Loudness, it is defined as the characteristic of a sound that enables us to distinguish a weak or feeble sound from a loud sound. The loudness of a sound depends on its amplitude. Higher the amplitude, louder will be the sound and vice versa. When a drum is softly beaten, a weak sound is produced. However, when it's beaten strongly, a loud sound is produced. The unit of loudness is decibel. அதை நம்ம dB அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா pitch. The pitch is the characteristic of sound that enables us to distinguish between a flat sound and a shrill sound. Higher the frequency of sound, higher will be the pitch. High pitch adds shrillness to a sound. The sound produced by a whistle, a bell, a flute, and a violin are high-pitched sounds. Normally, the voice of a female has higher pitch than a male. That is why female's voice is shriller than a male's voice. Some example for low-pitched sound are the roar of a lion and the beating of a drum. நம்ம அடுத்தது quality or timberக்கு போயிடலாம். Quality or timber. The quality or timber is the characteristic of sound that enables us to distinguish between two sounds that have the same pitch and amplitude. For example, in an orchestra, the sound produced by some music instruments may have the same pitch and loudness. Yet you can directly identify the sound produced by each instrument. செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வாட் ஸ்டெப் ஷுட் பி டேக்கன் டு ரெடியூஸ் த எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். Strict guidelines should be set for the use of loudspeaker on social, religious and political occasions. All automobiles should have effective silencer. People should be encouraged to refrain from excessive honking while driving. Industrial machines and home appliances should be properly maintained. All communication systems must be operated in low volumes. Residential areas should be free from heavy vehicles. Green corridor belts should be set up around the industries as per the regulations for the pollution. People working in noisy factories should wear earplugs. People should be encouraged to plant trees and use absorbing materials like curtains and cushions in their home. Fourth question பார்த்தீங்கன்னா describe the structure and function of the human ear அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற இந்த ஒரு பிக்சரை நீங்கள் வரைஞ்சி இதில் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே லேபிள் பண்ணிடுங்க. லேபிள் பண்ணதுக்கப்புறமா ஆன்சர் எழுதுங்க. இயர் இஸ் த இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஃபார் ஆல் அனிமல்ஸ் டு ஹியர் எ சவுண்ட். ஹியூமன் இயர்ஸ் பிக் அப் அண்ட் இன்டர்பிரேட்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் ஆஃப் ஏர். த அவுட்டர் அண்ட் விசிபிள் பார்ட் ஆஃப் ஹியூமன் இயர் இஸ் கால்ட் அஸ் பின்னா. கேர்வ்டு இன் ஷேப், அதாவது பின்னா கேர்வ்டு இன் ஷேப்பு. அப்புறமா இட் இஸ் ஸ்பெஷலி டிசைன்டு டு கேதர் சவுண்ட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் விச் தென் ரீச்சஸ் த இயர் ட்ரம் tympanic membrane through the ear canal. When the sound wave strikes the drum, the ossicles move inward and outward to create the vibrations. These vibrations are then picked up by the special types of cells in the inner ear. From the inner ear, the vibrations are sent to brain in the form of signals. The brain perceives the signals as sound. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சவுண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு லெசனோட மொத்த புக் பேக் ஆன்சர்ஸுமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you soon in next video.